உடம்பெல்லாம் வலிக்குது தெரியுமா? அப்ப கொடுத்துட்டு போ. என்னமோ நான் உன்னை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி இவ்ளோ சொல்லிச்சுக்கிற. நீ எதானே வந்த, விட்டுரு, நானே பாத்துக்கிறேன். இல்ல நானே எடுத்து கொடுத்துட்டு போயிடுறேன். அப்போ புலம்பாம இருக்கணும். சரி. காலெல்லாம் வலிக்குது. தேங்க்யூ. கால் வலிக்குதுன்னு சொன்ன, இவ்ளோ வேகமா வர? காலை பிடிச்சு விட்டாங்கல்ல. காலை பிடிச்சு விட்டாங்களா? யாரு? இல்ல காலை பிடிச்சு விட்டுக்கிட்டேன் நானே. புடி கொடத்து பிடி. ஐயோ சாமி. ஐயோ. கூட முடிஞ்சது. அப்பாடா. கோகிலா, இந்தா நீ 54 ஊத்து, நான் கிளம்புறேன். நான் ஊத்திக்கிறேன். நீ ஊத்தும் போது நான் இருந்தல. ஆமா, அந்த மாதிரி நான் ஊத்தும் போது நீ இருக்கணும். வீட்ல நிறைய வேலை இருக்கு கோகிலா, நான் போய் தான் எல்லாம் பார்க்கணும். அப்போ எனக்காக இருக்க மாட்டியா? ஏன் இருக்க மாட்டா? ஏ ஹேமா, என்ன சும்மா இவ்ளோ ஆசைப்படுறா? இரேன். சரி, அப்ப நான் இருந்துட்டு வரேன், நீ கிளம்பு. நீ போய் குக்கர்ல சோறு வச்சிரு, உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிரு, நான் வந்து பாத்துக்கிறேன். குக்கர்ல சோறு நானா? ஹேமா, அண்ணனும் இருக்கட்டுமே. அவர் எதுக்கு? உங்க 2 பேரையும் பிரிச்சு பாவம் எனக்கு வேண்டாம். உங்களை பிரிக்க விரும்பல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கோகிலா. இல்ல என் மனசு கஷ்டப்படும். ஹேமா, யாரோ மனசு கஷ்டப்படுறதுக்கு நாம காரணமா இருக்க கூடாது. நானும் உன் கூடவே போறேன். போறியா? போறேன், உன் கூடவே வரேன் சொல்ல வந்து வரேன் சொல்றதா நினைச்சு போறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. உனக்கு அண்ணன் இருக்காரு, தண்ணி எடுத்து கொடுத்தாரு. எனக்கு அதுவும் அண்ணன் இருக்காருல்ல, அவரை வந்து எடுத்து கொடுக்க சொல்லு. அவர் எல்லாம் கூப்பிட்டா வர மாட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனம் வேணும். ஐயோ, என்னங்க இப்படி கண்ணு வைக்கிறீங்க? அது கொடுங்க, இங்க கொடுங்க. உங்களுக்கு சேர்த்து நானே தண்ணி எடுத்து கொடுத்துறேன். அண்ணே, நீதான் கால் வலிக்குதுன்னு சொன்னியே. சொன்னேன். ஆமா சொன்னேன். என்னண்ணே லூசா நீ? பின்ன சும்மா என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டிருந்தா நான் என்னத்த சொல்லுவேன்? சரி சொல்லு. நாம 2 பேருமே கண்ணு வச்சா அப்புறம் நம்ம பிரிஞ்சிருவோம். அப்புறம் என்ன பண்றது? நானே தண்ணி எடுத்து கொடுத்துறேன். கால் வலிச்சான்னு பரவாயில்ல. சரி எடுத்து கொடு. அண்ணே, எனக்கு எடுத்துட்டு வரும்போது அப்படி மூச்சு வாங்குச்சு, இப்ப எப்படி இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்க? அது எடுத்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு எடுத்து கொடுத்தா நமக்குள்ள ஊத்து பொங்கும்ல. அப்ப எனக்கு எடுத்து கொடுக்கும்போது பொங்கலையா? இல்ல, உனக்கு எடுத்து கொடுக்கும்போது பாதி பொங்குச்சு, இப்போ மொத்தமா பொங்கிடுச்சுல. என்னாச்சுன்னு தெரியல, காலையில இருந்து உளறிட்டே இருக்க. வளர்றேன்ல. சரி வழியாத. கோகிலா, நாங்க போயிட்டு வரோம். வா அண்ணா. மறக்காம வந்துரு. அண்ணே இரு, நானும்
ஏற்கனவே உனக்காக தண்ணி எடுத்து ஊத்துனதுல உடம்புலாம் வலிக்குது. இதுல ஒன்ன வேற உட்காந்து வச்சு சைக்கிள் ஓட்டணுமா? பேசாம நடந்து வா. அண்ணா நான் உன்னோட அன்பு தங்கச்சி இல்ல, நான் கஷ்டப்பட்ட நீ தாங்க மாட்டல்ல. அப்படியா? யார் சொன்னது? எங்க கஷ்டப்படு எவ்வளவு நல்லா தாங்குறேன் பாரு. என்னன்னு இப்படி சொல்ற? சரி உட்காரு, ஓட்டி தொலைக்கிறேன். போலாம். உட்காண்டியா? போ. என்னடா வண்டியை நிறுத்திட்ட? ஐயோ மறந்தே போயிட்டேன். நேத்துக்கு அண்ணன் ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தல, ஆமா. அது சம்பந்தமா மாணிக்கண்ணனை பார்க்கணும். அதுக்கு நீ இங்க இருந்து நடந்தே போயிடு, நான் மாணிக்கண்ணனை பார்த்து வந்துடுறேன். என்னன்னா இப்படி சொல்ற? நீ வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டு போ, நான் எப்படி வெயில்ல நடந்து போறது? செல்லம்ல. இப்ப நான் வீடு வரைக்கும் வந்தேன் வச்சுக்கோ, லேட் ஆயிடும், மாணிக்கண்ணன் கிளம்பிடுவாரு. அண்ணன் வேலை முக்கியம்ல. சரி போ. குட் கேர்ள், சமத்து பொண்ணு. ஓகே, 48 நாளும் அண்ணனே தண்ணி எடுத்து ஊத்துவேன். பாய். என்னம்மா நிக்கிற? கிளம்பு. அண்ணன் வேலைமா. டாடா. இங்க தானே இருக்கேன் சொன்னா, எங்க போனா? ஒருவேளை வரலையோ? எங்க போயிட்ட? நீ காணும்னு உடனே வீட்டுக்கு போயிட்டேன்னு நினைச்சேன். அது எப்படி உன்னை பார்க்காம நான் போக முடியும்? சரி, ஏன் இவ்வளவு நேரம்? என் கூட ஒரு முட்டை கண்ணி வந்தால, அவளை கழட்டி விட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அவளை போடின்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? எங்க வீட்டை விட்டு சாதாரணமா கிளம்பினாலே 1008 கேள்வி கேப்பா. எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துட்டேன். சரி, எனக்கு கால் வலிக்குது, கொஞ்சம் கால் புடிச்சு விடு. என்னது? காலை பிடிச்சு விடணுமா? ஆமா. குளத்துக்கும் கோவிலுக்கும் தண்ணிய தூக்கிட்டு நடந்தது நானு, உனக்கு கால் வலிக்குதா? நீயாவது குளத்துக்கும் கோயிலுக்கும் நடந்துட்டு இருந்த, நான் ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்தேன். எனக்கு தானே கால் வலிக்கும். எனக்கும் தான் கால் வலிக்குது, பயங்கர வலி. எனக்கு யாரு பிடிச்சு விடுவா? நான் தானே. நீ ஆமா. என் சந்தோஷம் தானே உன் சந்தோஷம். ஆமா. அப்போ என் வலி உன் வலி தானே. எனக்கு வலிக்கிறதா உனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு. என் காலை புடிச்சு விடு, உன் வலி சரியா போயிடும். நீ வேணா புடிச்சு பாரு. புடிச்சு விடுறியா இல்ல நான் கிளம்பட்டுமா? இரு, கரெக்டான அவசரம். உட்காரு, புடிச்சு விடுறேன். என்ன வேண்ட வெறுப்ப கால அமுக்கி விடுற மாதிரி இருக்கு? என்னாச்சு? இல்ல, அன்னைக்கு நீயும் ஹேமாவும் கோயிலுக்குள்ள போறத ராத்திரியில பார்த்தவங்க இங்க நாம 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டா? அவ்வளவுதான், நம்மள கொன்னே போட்டுருவாரு. எதுக்கு என் அண்ணனை பார்த்து இவ்வளவு பயப்படுற? பயம் இல்ல, ஒரு சின்ன மரியாதை.
பயம்தான் உன் மூஞ்சிலே நல்லா தெரியுதே. என்ன பண்றது கோகிலா, நிஜமாவே உங்க அண்ணனை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயப்படுறவன் காதலிக்க கூடாது. முடியலையே. சரி சரி, தேவையில்லாம பேசாத, வந்து காலமிக்கு விட. சும்மா இரு கோகிலா, உங்க அண்ணன் ஏன் இப்படி இருக்காரு? நம்ம சந்திச்சு பேசுறது கொஞ்ச நேரம். நீ என்னடானா எப்ப பாரு என் அண்ணன் அண்ணன்னு என் அண்ணன் புராணத்தையே பாடிட்டு இருக்க. காதலிக்கும் போது செல்லம் மணியே என் உசிரே கண்ணேன்னு ஏதாவது பேசுறியா? எதுக்கு எடுத்தாலும் பயமா இருக்குங்கிற. சாரிடா செல்லம். ஆமா, இப்ப மட்டும் செல்லம். நான் ஒன்னும் உன் செல்லம் இல்ல. சாரிடா. உன் சாரி எனக்கு ஒண்ணும் வேண்டாம். வேற என்ன வேணும்? வேற ஒண்ணும் வேண்டாம். சரி, என் செல்லத்துக்கு நான் முத்தம் கொடுக்கட்டுமா? ம், சரி, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நானும் கண்ணு முடிப்பேனா நீயும் கண்ணு முடிப்பியா? அப்புறம் தான் மொத்தம். சரி, கண்ணை மூடு. ம். நீயும் கண்ணு முடிக்கோ. கண்ணு முடியாச்சா? ம், ம். இப்ப குடு. ரெடி? ஏய்! ஆ. ம். ஐயா வாங்கய்யா, ஆளை பிடிச்சி வச்சிட்டியா? எங்க பிடிச்சிங்க? உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல சின்னமன்னூர்ல அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா, அங்க போக பார்த்தாங்க. கோழி அமுக்குற மாதிரி அமுக்கியாச்சியா? இப்ப எங்க இருக்காங்க? பின்னாடி இருக்காங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாடா வாடா இங்க. ஐயா ஐயா ஆ! என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா, இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் ஐயா, விட்டுருங்க ஐயா. ஐயா அறிவில்ல அறிவில்ல உனக்கு? சோறு தின்றியா வேற ஏதாவது தின்றியா? ப்பு! ஏண்டி ஓ அந்தஸ்து என்ன அவன் அந்தஸ்து என்ன? ஓ அப்பங்கிட்ட கைய கட்டி வேலை பாக்குறான் அவன் இன்னைக்கு கால் மேல கால் போட்டு உங்க அப்பா முன்னாடியே உட்காருவான். இதான் நீ உங்க அப்பனுக்கு கொடுக்கிற மரியாதையா? லூசாடி நீ, லூசாடி நீனு. ஏண்டி இது வரைக்கும் வாடா போடான்னு கூப்பிட்டு இருந்த இவனை இனிமேல் உங்க அப்பா வாங்க போங்கன்னு கூப்பிடணுமா? அப்ப உங்க அப்பனோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? ஏண்டி உனக்கு யார பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன்னை பெத்தவங்களுக்கு தெரியாது? உன்னெல்லாம் அப்படியே உசுரோட வச்சு எரிக்கணும்டி. எங்க அவ எங்க? ஏண்டா உனக்கு தப்பு கேக்குதா? தப்பு கேக்குதா? என்ன திமிரு இருந்தா வேலை செய்யற இடத்துல செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறேன். உன் மகனுக்கு தப்பு. காதல் கேக்குதா? காதல் அடா, நான் ஒருத்தன் ஊர்ல இருக்குன்னு தெரிஞ்சுவாடா காதல் பண்ற? உன்னை சாவடிக்கணும். பாத்தியாடா பாத்தியா? உன்னை அடிச்சா உன்னை பெத்தவன் எப்படி கதறி அழுவுறான்னு அதே மாதிரி தானே பொண்ணை பெத்தவனுக்கும் இருக்கும். ஏண்டா இவரு உனக்கு வேலை கொடுப்பாரு, சோறு போடுவாரு, கட்டிக்க துணிமணியும் கொடுப்பாரு. அவர் பொண்ணை தூக்கிட்டு போய் நீ கல்யாணம் முடிக்கிறியா? என்ன துணிச்சல்டா உனக்கு? எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றேன் நான் பாக்கணுமா? விட்டுருவானா? உசுரோட விட மாட்டேன்.
எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன் நான் பார்க்கணுமா? ஐயா, அடிக்காதீங்க, விட்டுருவானா? அடிக்காதீங்க ஐயா. உசுரோட விட மாட்டேன். ஏய், இங்க என்ன பண்ற? அரிசி வாங்க வந்த. வாங்கிட்டு போ. சரி. போ. எழுந்துடா. பாரா இவங்கள. உனக்கு வேலை கொடுத்த இந்த பாவத்துக்கு இவங்களுக்கு தண்டனையா? ஏண்டா நீ எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவ, நாங்க சும்மா விட்டுறணுமா? கழட்டுறா தாலியா. கழட்டுறான்ற. ஐயோ. என்ன பாக்குற? கழட்டுறா தாலியா. கழட்டுறா. ஐயா, எங்களை விட்டுடுங்க ஐயா, நாங்க எங்கேயாச்சும் போய் ஏய், பொழைச்சிக்கிறோம். சீ. தாலிய கழட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போய் ஒழிங்க. போங்க. கழட்டுறா தாலியா. அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்காடி? இப்பதானே உனக்கு தாலிய கட்டான். அவன் கட்டல தாலி அவுக்க முடியாது உன்னால. ஏண்டி பெத்து வளர்த்தவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, உனக்கு அது கஷ்டமா தெரியலையா? கழட்ரி தாலிய, கழட்ரி. கழட்டு சொல்றல. வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பார், உங்க 2 பேருக்கும் சொல்றேன், இனிமேல் இந்த ஊர்ல உங்களை எங்கேயாவது பார்த்தேன், அங்கேயே வெட்டி பொலி போட்டுருவேன். போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. போங்க. ஏய், பொண்ணை பெத்துட்டா மட்டும் போறாது, அவ என்ன பண்றா ஏது பண்றான்றதையும் தெரிஞ்சுக்கணும். இனிமேலாவது ஒழுங்கா நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வை. சரிங்க ஆ? ஐயா. போ. வாம்மா. டேய் பாண்டி, ஐயா. அவங்க 2 பேர் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. சரிங்க ஐயா.